ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் தான் இந்த அப்பன் முருகன் இப்போது உன் வீட்டு வாசல்ல உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்ட உன் வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரணும் நான் முடிவெடுத்துட்டேன். என்னை தேடி நீ மலைகளுக்கோ காடுகளுக்கோ அலைய வேண்டாம். உன் இதயத்தின் துடிப்பாக, உன் மூச்சின் ஓசையாக நான் உனக்குள்ளேயே தான் இருக்கேன். என் குரல் நிச்சயமாக உனக்கு கேட்க தான் போகுது. உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். உன் இதயத்துக்குள்ளேயே நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ குழப்பங்களோ வரும்போதெல்லாம் என்னை தேடி ஓடிவா. உன் உள்ளத்துக்குள் நான் இருந்து என் குரலை அமைதியாக உனக்கு ஒலிக்கச் செய்வேன். உனக்கு வழிகாட்டியாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலனை நான் கொடுக்க தான் போகிறேன். உன்னுடைய முயற்சி எதையும் நான் ஒருபோதும் வீணாக போக விட்டுட மாட்டேன். உன் உழைப்பை மதிக்கும் நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க கடமைப்பட்டுள்ளவன் அல்லவா? நீயே சோர்ந்து போனாலும் நான் நிச்சயமாக உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தினசரி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன். என்னை நீ நம்பும்போது எல்லா விஷயத்திலும் வெற்றி வந்து சேர்ந்தே தீரும். உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். தர்மம் என்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ யாருக்காவது உதவி செஞ்சினா உன்கிட்ட இருக்க ஒரு சிறு உணவையோ கொஞ்சம் தண்ணியவோ அல்லது உன்னுடைய பழைய துணியையோ யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது ஒரு தான தர்மமாகவே கருதப்படும். நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் உனக்கான நன்மையையும் நற்பலனையும் பதிலாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ இப்படியே உண்மையாக நேர்மையாக வாழும்போது இந்த உலகம் உனக்கு நல்லது செய்யாவிட்டாலும் உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. பொறாமை, கோபம், ஆணவங்கிற இந்த எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே நெருங்க விடாமல் நீ பாதுகாத்துக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் நல் வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாதே. காலம் சரியான தருணத்தில் உனக்கான சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்குன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட சொன்னினா போதும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் பொறுமைக்கேற்ற வரத்தை கண்டிப்பாக உன் கைகளில் தருவேன். என் அருளால் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போகிற. உன்னை ராஜா போலவும் ராணி போலவும் வெற்றிகரமாக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். நீ எதை தேடியும் அலைய வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ எதையாவது தேடி தேடி போனீன்னா அது உன்னை விட்டு இன்னும் தூரமாக போகுது. காசு பணம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி நீ உழைப்பை செய்யும் போதெல்லாம் பணம் உன்னை விட்டுட்டு எட்டாவது தூரமாக தானே விலகி ஓடுது. அதனால தான் பணங்கிறது வெறும் காகிதம். நீ உழைப்பையும் உன் முயற்சியையும் சரியாக செஞ்சினா அது தானாகவே உன்னை தேடி வரும்ன்ற புரிதலோட உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு. உன் வாழ்க்கையை நீ உயர்த்திக்கிட்டாலே மற்ற எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துடும். உன் முயற்சிகள் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தையும் செல்வ வளத்தையும் நானே உனக்கு அள்ளி கொடுப்பேன். யார் உன்னை அவமதித்தாலும் ஏளனமாக பேசினாலும் அதுக்காக நீ அழுக வேண்டாம். உன்னை நோக்கி யாராவது கல்லை எடுத்து வீசினாங்கன்னா அந்த கல்லை வச்சே நீ ஒரு கோட்டையை கட்டு. யாராவது உன்னை உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுத்தும் விதமாக பேசினா நீ அமைதியாக இருந்துவிடு. கோபப்பட்டு பேசினா உணர்ச்சி வசப்பட்டு நீ நடந்துக்கிட்டாதான் நீ பலவீனமான ஆளாக மாறுவாய். கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக பொறுமையாக நீ நின்னா
அதுவே உனக்கான சக்தியையும் பலத்தையும் கொடுக்கும் என் செல்லமே. எந்த விதத்திலும் அவமானம் உன்னை உடைக்க நான் விடமாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன். எப்போதும் சும்மா நேரத்தை செலவழிக்கிறோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், வேலை செஞ்சோன்னு பொழுத கழிக்கக்கூடாது. ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கைக்காக நீ முதலீடு செய்யணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்தணும். சோம்பேறித்தனம் இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை விட்டு போகும்படி தூக்கி எறிஞ்சிடு. ஏன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முதல் எதிரியே உன் சோம்பேறித்தனமாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ சரியாக உழைச்சினா கண்டிப்பாக காலம் உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். நீ செய்யக்கூடிய முயற்சிகளையும் நீ போட்டு வச்சிருக்க திட்டங்களையும் உன்னுடைய லட்சியத்தையும் நீ அடுத்தவங்ககிட்ட யார்கிட்டையும் போய் சொல்லாத. ஏன்னா நீ எதையாவது செய்யலாம் நினச்சினா அதை செஞ்சு முடிச்சுட்டா பரவாயில்ல. செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்பாக உன் திட்டங்களை யாரிடமாவது நீ சொல்லும்போது அவங்க அதை உனக்கு முன்னாடி செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு முன்னேறி போயிடுவாங்க என் செல்லமே. போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் உன்னுடைய எந்த விஷயத்தையும் நீ செய்ய போகிற விஷயத்தையும் உன் நிழலுக்கு கூட நீ தெரியப்படுத்தாதே. ஏன்னா இந்த உலகம் உனக்கு தடுப்பதற்காக தடைகளை உருவாக்குவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ அமைதியாக உன் வாழ்க்கையில் உயர்வதற்கான உழைப்பை போடு. நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை ஜெயிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதத்தில் நான் பார்த்துக்கிறேன். இப்போது இருக்கிற உன் வாழ்க்கையை நினச்சி உன் தலைவிதியை நீ நொந்து கொள்ளாதே. உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை சரியாக மாற்றி எழுதி உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நீ எப்போதும் பெரிய ஆள் போல பெரிய நிலைமையிலேயே உன்னை வச்சு சிந்தனை செய்யணும். ராஜா போல நீ உன்னை நினச்சிக்கோ. எப்போதும் வறுமை நிலையையும் கஷ்டத்தையும் நீ யோசிக்காதே. ஏழை மனசோட நீ இருந்தீனா இந்த உலகம் உன்னை ஏழையாக தான் பார்க்கும். ஆனால் நீ உயர்ந்த வசதி கொண்ட ராஜாவை போல சிந்திக்க ஆரம்பிச்சினா வாழ்க்கை உன் காலடியில் வந்து விழுகும். எல்லாமே உன் சிந்தனையிலும் சிறப்பான செயல்களிலும் தான் இருக்கு. உன் சிந்தனை உயர்வாக இருக்கும்போது உன் செயல்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் மாறும் என் செல்லமே. அதர்மத்துக்கு எந்த வகையிலும் நான் சக்தியை கொடுக்க மாட்டேன். தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனையை தான் கொடுப்பேன். உண்மையின் நேர்மையின் நியாயத்தின் வழியில் நீ வாழ பழகு. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் குழப்பமான அலைகளையெல்லாம் நான் முறியடித்து உனக்கான அமைதி அலைகளை உருவாக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கஷ்டப்படும்படியோ துன்பத்தில் தவிக்கும்படியோ விட்டுட மாட்டேன். யாராவது உன்னை தவறாக நடத்தினாலும் யாராவது உன்னை அவமரியாதையாக ஏளனமாக பேசினாலும் இந்த அப்பன் முருகன் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து அந்த கண்ணீர் துளிகளிலேயே உன் கவலைகளை எல்லாம் கழுவி விட்டு உன் துன்ப துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் என் செல்லமே. உன் தனிமையை போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வலிமையை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். சரியான நேரம் வரும்போது நிச்சயமாக நான் உன்னை உயர்த்துவேன். நீ செய்த முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து நான் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ கேட்டதை விட உனக்கு தகுதியானதை உன் கைகளில் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தான். யாராவது உன்னை கீழே தள்ள முயற்சி செஞ்சாலும் உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாலும் ஓ மனசில் நீ பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு. நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? உன்னை தொட வருகிற தீமைகளையெல்லாம் நானே அழித்து அதை பொசுக்கி உனக்கான நல்ல சக்தியையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உனக்கு கைவிட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் வருத்தத்தை போக்கி வசந்தங்களை தரப்போகிறேன். ஒரு பெரிய மலைக்குகையில் ஒரு சின்ன தீக்குச்சியின் ஒளி புகுந்தா என்ன ஆகும்? அந்த இருட்டில் இருக்கிற எல்லாமே விலகி போய் ஒளி மெதுவாக பரவ ஆரம்பிக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கைங்கிற பெரிய மலைக்குகையில் இருக்கும் இருளை எல்லாம் விளக்கி உனக்கான ஒளி கதிராக நான் வந்துட்டேன். இனிமே பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகும்.
உனக்கு வழிகாட்டியாக இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி உனக்கு வெளிச்சத்தை தரப்போகிறேன். இப்போது உன் மனசில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட உன் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டாயல்லவா? இதோ எல்லா வருத்தங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துட்றேன். என் திட்டப்படி இனிமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. உனக்கான நல்ல மாற்றங்களை நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். சரியான நேரத்தில் இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் வரப்போகுது. நீ மனசில் நினச்சதையெல்லாம் நான் அறிவேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அழகான மலராக மாற்றி காட்ட போகிறேன்.